வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிகம் மற்றும் குறைந்த வயது வித்தியாசம் திருமணம் யாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்க்க போனீங்கன்னா, அந்த காலத்துலலாம் 10 வருஷம் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்டில் திருமணம் நடந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் வந்திங்கன்னா ஒரே வயசு இல்லை வயது 6 மாதம் இல்லை 2 வருஷம் 1 வருஷம் ஆணை விட பெண் அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிரக அமைப்பு தான் கர்மா. ஸோ இந்த மாதிரி தான் திருமணம், இந்த வயது தான் வித்தியாசத்தில் திருமணம் அமையும் அப்படிங்கிற விஷயம் ஜாதக ரீதியாக இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான விதிகள் தான். இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கிறதுனால இப்படி தான் அமைங்கிற எடுத்துக்க முடியாது. நிறைய விஷயங்கள் பார்க்கப்படணும். ஒரு பொதுவான விதி இப்படியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கலத்திரக்கார கிரகம் கிடக்கூடாது. அது ஒரு விஷயம். ஸோ ஆணுக்கு செவ்வாய், பெண்ணுக்கு சுக்கிரன். 7ஆம் இடத்துல எப்போவுமே பாவ கிரகங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லக்கூடிய ராகு, சனி, மற்ற சூரியன், செவ்வாய் அது வேறு கான்செப்ட். பட் வயது அதிகம் அப்படின்னாலே, கால தாமதம் அப்படின்னாலே வயது அதிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமணங்கிறது வருது. ஸோ முதல்ல வயது அதிகமாக எதனால் திருமணம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலதாமதமாக திருமணம் நடக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசம் இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆணுக்கு வயசு 35 வயசு 37 38 வயசில் தான் திருமணம் நடக்குதுன்னா, பெண்ணுக்கு கண்டிப்பாக 30 வயசு 31 வயசு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டு தான் சொல்ல வரும். அப்போ பெண்ணுக்கு அதிக வயசு, ஆணுக்கு அதிக வயசு. அந்த மாதிரியும் திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் காலதாமத திருமணத்தினால கூட நடக்கலாம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ரொம்ப வயசை பார்க்க வேண்டாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் போகிறவங்க இருக்காங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா 10 வயசு ஆணை விட பெண்ணுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னாலும், அதுக்கும் வயசு வித்தியாசங்கிறது பொதுவாகவே ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் இடத்துலையோ ராகு அல்லது சனி இதோட பார்வை அல்லது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு லக்னத்தில் ராகு இருக்குன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார், இல்லை சனி இருக்குது அப்படின்னாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும், இல்லை 5ஆம் இடத்துல சனி இருந்தாலும் 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சனி ராகு அந்த ஒரு விஷயம் தாண்டி சனி ராகுவோட கிரகணமோ இல்லை இந்த 7ஆம் அதிபதியோ இல்லை கலத்திரக்கார கிரகமோ ராகு கேதுவோட கெட்டு போய், அதாவது கிரகணம் இருந்தாவோ இல்லை பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கரெக்டான அந்த வயது அப்படிங்கிற மாதிரி அமையாது. அப்படின்னா கரெக்டான வயதுன்னு எப்படின்னா, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கணும். அது இருந்தால் ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வயது குறைவாக இருக்கிறனாலையும் ஒரு ஆணுக்கு ஒரு 5 வயசு டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்குது. ஆனால் அதே 10 வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு 30 வயசு இருக்குதுன்னா 40 வயசு பையன் அப்படின்னா, பெண்ணுக்கு 30 வயசில் 29 வயசு இருக்கும்போது அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இதே 30 வயசு பையனுக்கு 20 வயசு பொண்ணு 21 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது புதுசில் பிரச்சனைகள் வராது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆணுங்கிறவங்க குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கும் பட்சத்தில் அவர் குடும்ப பொறுப்புகளை தொட்டே அவங்களோட தொழில் மற்ற விஷயங்கள் சார்ந்தே கொண்டு போயிட்டுருப்பார். ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த 20லேருந்து 28 30க்குள்ளே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், 28 வயசுக்குள்ளே நிறையா விஷயங்கள், பொழுதுபோக்கு, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, பிடிச்சிட்டு வாங்குற நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்குள்ள இந்த வயசு வித்தியாசத்தினால இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் நடத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதனால் அந்த காலத்துலேயே என்ன சொன்னாங்கன்னா, வயசு ஓரளவுக்கு பார்க்கணும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு
இருக்கும்போது என்ன ஆகுனா, அப்போல்லாம் வந்து எல்லா பெண்ணும் வந்து வேலைக்கு மாட்டாங்க, வீட்டில் வந்து இருப்பாங்க, கூட்டு குடும்பமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. வேலைக்கு போகிறாங்க, தன்னுடைய தகுதியை தானே உயர்த்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து தனக்கு தேவையான விஷயத்த அவங்களே பூர்த்தி பண்ணிக்கும்போது, ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனைகள் வரும்போது அது ஒரு பெரிய விஷயமா வந்து இந்த வயது வித்தியாசம் அமையுது. அப்போ வந்து எங்களுக்கு ஜாதகத்திலேயே அமைப்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் என்னதான் பண்ணுறது அப்படின்னா, அதுக்குண்டான எதிர்பார்ப்பை குறைச்சிக்கங்கன்னு தான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்னா, எதிர்பார்ப்பை குறைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்த பார்த்தாலும் 2ல் உட்காந்து வக்கரமாயோ இல்லை சனி வக்கரமாயிடுச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் லக்னத்தில் சனி வக்கரமானா சிறு வயதிலேயே திருமணம் நடந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும் பெண்ணுக்கு. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி தான் அவங்க திருமணம் நடக்கும். அப்போ வந்து நீங்கள் சிறு வயதில் திருமணம் பண்ணாலும், வயது அதிகமாக திருமணம் பண்ணாலும், உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து வயது வித்தியாசம் அதிகம் இருக்கக்கூடியவங்கள தான் வருவாங்க. அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா, அந்த உபய லக்னம் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் உபய லக்னத்துக்கு வந்து மெயின் வந்து குருவே பாதகாதிபதியாக வருவார். அப்போ 7க்குடையவர் பாதகாதிபதியாக வரும் பட்சத்தில் அந்த குருவே வந்து 2ஆம் இடத்துலையோ இல்லை வந்து ஆட்சி உச்சம் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது ரொம்ப வந்து பலமாகும் போதும் கண்டிப்பாக வந்து திருமணம் தாமதப்படுத்தும். அப்போது வந்து திருமணம் தாமதப்படுத்தும் போதும் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிக வயது வித்தியாசம் வரும். அதே மாதிரி ஆணுக்கு இருக்குது அப்படின்னாலும் பெண்ணுக்கு ஆணுக்கு இந்த மாதிரி இருக்குது பலமாக இருக்குது அப்படின்னா ஆணுக்கு வந்து 40-35 வயசு அப்படின்னா பெண்ணுக்கு 30 வயசு 32 வயசு வித்தியாசத்தில் திருமணம் நடக்கும் அந்த ஆணுக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த அதிபலமாக இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல போய் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து நல்லா அமையுது. இப்போ உதாரணம் எப்படின்னா மிதுன லக்னம், மிதுன லக்னத்துக்கு 7 கூட குரு 2ல் உச்சமாகிறாரு. ஸோ கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும் உங்களுக்கு. அதோட தசையே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தாமதமாகும். ஒருவேளை திருமணம் நடந்துருச்சு சீக்கிரம் நடந்துட இருதார யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து மறைக்கப்பட்டு இருக்கலாம், இல்லை அது ஒரு வேளை விவாகரத்தாகி 2வது திருமணம் நடக்கிற அது வந்து நிறைய விஷயம் பார்க்கணும் ஜாதகத்தில், அப்படி கூட நடக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் தாமதப்பட்ட திருமணமாக இருக்கும் பட்சத்தில் வயது வித்தியாசம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாக இருக்காது, குறைவான வயது இருக்கக்கூடிய வயது டிஃப்ரெண்ட்டு இருக்கக்கூடிய இல்லை வயசு வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அதிகம் இருந்தாலும் பார்க்குறக்கு இளமையாக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவோ இல்லை லக்னத்தில் செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தனக்கு வரக்கூடிய வரன் வந்து சிறு வயதாக இருப்பாங்க, தோற்றம் சிறு வயதாக இருக்கும். இதே லக்னத்தில் ராகு இருக்குது சனி இருக்குது 7ஆம் இடத்தை பார்த்தாவோ இல்லை சனி வந்து 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது முதிர்ச்சியான வயது வந்து வித்தியாசம் பெருசாக இல்லாட்டி கூட வித்தியாசமாக இருக்கும் அளவுக்கு அவங்களோட முகத்தோற்றம் முதிர்ந்த முகத்தோற்றமாக இருக்கும், அவங்களோட உடலமைப்பு எல்லாமே அப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் இடத்துலையோ அது தொடர்புகள் வருதான்னு பார்த்துக்குங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் லக்னத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி 7ஆம் இடத்துல இருக்குனாலும் சரி அந்த சுக்கிரன் கெடாமல் இருக்குது, எந்த ஒரு பாவகிரகங்கள் தொடர்புகள் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அழகான வாழ்க்கை துணை அமையும். வயசு வித்தியாசம் பெருசாக வராது, நல்லா இருக்கும். அதாவது ஏவரேஜான வயசு வித்தியாசமாக இருப்பாங்க. குறைந்த வயசு வித்தியாசம் தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படின்னு குறைந்த வயசு வித்தியாசம்னா மேக்ஸிமம் 5-6 வயசு அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து செவ்வாயும் கெடக்கூடாது, சுக்கிரனும் கெடாமல் இருந்தால் நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அதேமாதிரி குரு இருக்குது அப்படின்னா அவங்களோடதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பேச்சுகள் பார்த்திங்கன்னா முதிர்ச்சியான பேச்சு, அதாவது வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பேச்சாக இருக்கும் அவங்கக்கிட்ட. உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா அது அந்த கடகத்துலலாம் குரு இருக்குது அப்படின்னா மீனத்தில் இருக்கும் பட்சத்தில் என்னன்னா நீர் ராசியில் இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் அதிபதியாக வந்தோ இல்லை வந்து உங்களுக்கு குருவே பொதுவாக 7ஆம் இடத்துக்கு இருந்தாலே வந்து அது ஆன்மீக விஷயத்தில் கொண்டு போயிடும். ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து திருமணத்தை தொட்டு கொஞ்சம் லேட்டுனா வந்து வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கக்கூடிய திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லக்னத்துலேயோ இல்லை 7ஆம் இடத்துலையோ சந்திரன் இருக்குது. அந்த சந்திரன் வந்து நல்ல பௌர்ணமி சந்திரன், நல்ல எந்த ஒரு வகையிலையும் நீசமாகாமல்
நல்ல ஒரு விஷயத்தில் இருக்குது, பலமாக இருக்குது அப்படின்னா, பலம்னா அந்த சந்திரன் வந்து கெடாமல் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா அழகான வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வசீகரம் அவங்கக்கிட்ட இருக்கும். சந்திரனாலே வசீகரம் அது இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கும். அது வந்து 7ஆம் இடத்துலையும் லக்னத்திலும் வந்து பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்கள் லக்னத்தில் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, இல்லை 7ஆம் அதிபதியோடு இருந்தாலும் சரி. ஸோ மெயின் நமக்கு லக்னம் 7 தான் வந்து பார்க்குறோம். அப்போ அந்த புதன் இருக்கும் பட்சத்தில் எப்படின்னா மேக்ஸிமம் ஒல்லியாக இருப்பாங்க. வயசு வித்தியாசம் பெருசாக தெரியாது. வயது வந்து ரொம்ப குறைவான டிஃப்ரெண்ட்டில் தான் திருமணம் நடக்கும்னு சொல்லலாம். நல்லா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கும். கலகலன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த புதன் இருந்தாலே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்கக்கிட்ட அந்த மெச்சூரிட்டி தெரியாது. நல்ல ஒரு விஷயமா வந்து அறிவாளியாக இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி உடம்பு விஷயத்துலையும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் தெரியாதனால வந்து அந்த மாதிரி இந்த சுபகிரகங்கள் புதன் லக்னத்திலேயோ இல்லை 7ஆம் அதிபதியோ 7 இருக்கும்போது வந்து திருமணம் வந்து வயசு வந்து பெருசாக வித்தியாசமாக இருக்காது. அதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டான வயசு வித்தியாசமானதாக இருக்கும். அதிக வயசு வித்தியாசம் வராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக பார்க்க போனோம்னா வந்து சூரியன், செவ்வாய், புதன், அதுக்கப்புறம் வந்து குரு. இப்போதைக்கு வந்து நம்ம சனியைத்தான் வந்து மெயினாக நம்ம சொல்லியிருக்கோம். கேது லக்னத்துலேயோ இல்லை 7ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களோட அதிக சிந்தனை தான் வந்து முகத்தோற்றத்தில் வந்து மெச்சூரிட்டியை காமிக்குமே தவிர மற்றபடி வந்து அவங்க பேச்சுக்கள் வந்து மெச்சூரிட்டியாக இருக்கும். ஆனால் வந்து மெச்சூரிட்டியாகவும் இருக்கும், அதிகமாக பேச மாட்டாங்க. குரு வந்து அதிகமாக வந்து அட்வைஸராக இருப்பாங்க பேசுகிறது, மெச்சூரிட்டியாக இருக்கும் அவங்க பேசுகிறது. பெரிய பெரிய ஆளுகளோட பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்கன்னா வயதுக்கு மூத்தவர்கிட்ட தான் அவங்க பேச வந்து ஆசைப்படுவாங்க. குரு வந்து லக்னத்திலே 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னா வயதுக்கு மூத்தவர்கிட்ட மரியாதையோடு பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து விஷயமெல்லாம் அந்த குருவுக்கு உண்டானது. மதிக்கக்கூடிய தன்மையாக இருப்பாங்க, தன்மையாக இருக்கிறவங்ககிட்டையும் பேசுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பொதுவாக காலதாமத திருமணம் நடக்கிறனாலையும் வயசு வித்தியாசம் வருது. இல்லை வயது அதிகமாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு அவங்கள விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வயசில் வந்து இவங்க திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க நினச்சிருக்காங்க 30 வயசில் வந்து நம்ம இருக்கிறப்ப வந்து ஒரு 23 வயசு 24 வயசு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கே வயது அதிகமாகும்போது இந்த பெண்ணுக்கு வயதுகள் அதிகமாகக்கூடிய விஷயம். ஏன்னா லேட் மேரேஜ்னால இந்த பெண்ணுக்கு வயது அதிகமாகும். அப்போ 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து காலதாமத திருமணத்தினால தான் அந்த வயதுங்கிற இடைவெளி இல்லை அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை இதில் கொண்டு வருது. ஸோ அது ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மற்ற பாவ கிரகங்கள் சேர்க்கை பார்வை இது இருக்கும் பட்சத்துலேயும் 7ஆம் இடத்தை பார்க்குறதுலையும் லக்னத்தில் இருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து திருமணங்கிற விஷயத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. எப்படி சொல்கிறோன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு நடக்கக்கூடிய அமைப்பு தள்ளி போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படின்னா ஒரு விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கிங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து இப்படியும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தாலும் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொல்ல வரேன். விருச்சிக லக்னத்தில் ராகு உட்காந்துருக்கு. சரிங்களா? 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. 7க்குடையவர் வந்து சிம்மத்தில் சுக்கிரன் இருக்குது. 7ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ ராகு கேதுவோட 7ஆம் அதிபதி பலவீனமானாவோ கிரகணமானாவோ அதே மாதிரி சனி கூட ராகு கேது சேரும்போதுன்னு மேக்சிமம் ராகு தான் கேதுவோட. ஸோ இருக்கும்போது அந்த வயது அதிகம், வயது இடைவெளி, அந்த டிஃப்ரெண்ட் நம்ம சொன்னோம். இதில் வந்து இப்போ விருச்சிக லக்னம் வந்து 10ல் சுக்கிரன் இருக்குது, 7க்கு 4 அதாவது ரிஷபத்தில் கேது, அந்த கேதுக்கு மிட் பாயிண்டில் வந்து ராகு, மிட் பாயிண்டில் சுக்கிரன் இருக்குது. அப்போ வந்து சுக்கிரன் வந்து ஆல்ரெடி வந்து அது பலவீனமாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். டிகிரி வைஸு நம்ம எடுக்கணும் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ மிட் பாயிண்டில் என்ன கிரகம் இருக்கோ, ராகு கேது மிட் பாயிண்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பலவீனமாயிரும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த லக்னத்தில் ராகு இருக்கனால இவருக்கு வந்து வயது மூத்தன்னு சொல்கிறத விட இவர் வயதை விட ஒரு 6 மாதம் ஒரு வயசு அதிகம் இருக்கிற பெண்ணு இல்லை அப்படின்னா வந்து இப்போ இவருக்கு லேட்டாக திருமணம் நடக்குது அப்படின்னா 40 வயசில் திருமணம் நடக்குது. இவருக்கு வரக்கூடிய பெண்ணு வந்து 30 வயசு
33 வயசு இந்த மாதிரி தான் திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்ருப்போம் நம்ம. ஆனால் இவருக்கு எப்படி நடந்திருக்குன்னா, லக்னத்தில் ராகு இருக்கிறனால மட்டும் அந்த விஷயத்தை எடை போடக்கூடாது. அதுலேயும் நிறைய விஷயம் இந்த மிட் பாயிண்ட்டு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஸோ அப்போ மிட் பாயிண்டில் இருக்கிற அந்த சுக்கிரன் வந்து பலவீனமானால அதுக்கு ஆப்போசிட்டாக விஷயம் நடந்திருக்கு. இவருக்கு வந்து 10 வயசு வந்து குறைவான பெண்ணு. அப்படித்தான் வந்து மன வாழ்க்கை முடிச்சிருக்காங்க இவங்க. அப்போ வந்து இவருக்கு 29 வயசு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு 19 வயசில் திருமணம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியும் நடக்கும். அப்போ நம்ம வந்து லக்னத்தில் ராகு இருக்குது, சனி இருந்தாலே வந்து எனக்கு வந்து திருமணம் வந்து வயது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும் தான் இந்த பாயிண்ட்டை நான் சொன்னது. ஓகேங்களா? ஸோ பொதுவாக 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையோ வந்து பாவ கிரகங்கள், அதே மாதிரி வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த சனி ராகு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து வீக்காகி அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் வந்து பலவீனம் ஆயிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு வரண்டாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு காலதாமத திருமணத்துக்கும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அது ஒரு கான்செப்டாக வரும். மற்றபடி வந்து சுபகிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது, அதுக்குண்டான தசாபுத்தி வந்துருச்சு அப்படின்னா கரெக்டான காலதாமதம் இல்லாமல் திருமணங்கிற விஷயங்கள் நடந்துடும். இன்னொரு விஷயங்கள் வந்து இருக்குது என்னென்னா, தோஷமான ஜாதகங்கள், ராகு கேது இந்த ஜாதகங்கள், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி ஜாதகங்களுக்கும் வந்து திருமணம் லேட்டாக. செவ்வாய் தோஷங்கிறது வந்து நம்ம 2, 4, 7, 8, 12 இதில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் அந்த மேசம், விருச்சிகம், கடகம், மகரம் இதிலெல்லாம் வந்து பரிகார செவ்வாய் சொல்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை தாண்டி மற்ற இடத்துல வந்து செவ்வாய் வந்து இருக்கும்போது வந்து செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, பலமாக இருந்தாலும் லேட் திருமணம் தான், கெட்டு போயிருந்தாலும் லேட்டாக தான் திருமணம் நடக்கும். ஸோ செவ்வாய் கிடக்கூடாது. அப்போது இந்த செவ்வாய் தோஷமான ஜாதகங்களுக்கு இது வந்து பொருந்துது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கோங்க. சுத்த ஜாதகத்துக்கு வந்து பொருந்துறது வந்து ரொம்ப கம்மி தான். சரிங்களா? குறைவான விஷயமா இருக்குது. அப்போ வந்து சுபகிரகங்கள் மட்டும் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா வந்து வயது வித்தியாசம் பெருசாக வராதா அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுபகிரகங்கள் வக்ரமாகாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து விருச்சிக லக்னம் 7ஆம் இடத்துலேயே சுக்கிரன் இருக்குது, வக்ரம் ஆயிட்டுனாலும் அவங்களுக்கும் வந்து காலதாமத திருமணம் தான் வரும், இல்லை வயது வித்தியாசம் இருக்கக்கூடிய திருமணமாக அமையும். ஸோ சுபகிரகங்கள் இருந்தாலும் அது வந்து வக்ரமாகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. அந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.